Good evening, everyone. Thanks to TiE. Welcome to TiE Learning A to Z of Bakery. Welcome, everyone. Tamil and English mix பண்ணி பேசுறேன் நானு. I hope everybody can understand and be comfortable. So உங்களோட questions எல்லாம் ரிசர்வ் பண்ணி வைங்க. இந்த செஷனை லாஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் questionnaire session கொஞ்சம் கம்மியா இருந்தனால I will try to finish it at the right time so that நம்ம நிறைய questions இதுலயே கேட்கலாம். At the same time, you can also continue the questions down the line in the group or in the chat box and things like that. I will definitely answer that question. So இன்னைக்கு session வந்து it's one of the key element of food business, bakery business, definitely. Food costing systems in mid-scale Indian bakeries. ஏன் இந்த mid-scale அப்படின்னு first நான் சொல்றேன். Then we'll go into the session. There are different types of bakery sessions, sectors in the industry. So we will target the mid-scale, not too high, not too low, so that உங்களுக்கு எல்லாருக்குமே இது செட் ஆகுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ஏர்லி இன்டு தி இண்டஸ்ட்ரி ஒரு 10-20 பிரான்ச்சஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு காஸ்டிங் சிஸ்டத்தை பத்தி நம்ம பேசலாம். Let's go to the next slide, please. Just enter into the next session. Next slide, please. Yeah, I'm moving on. 1 minute. Yeah, maybe I think everybody know me, so let's go to the action. No, if someone new is there, okay. We'll have a short introduction. Okay, cool. So okay, let me introduce about myself. I am into different culinary organizations wherever 25 years industry la iruken. Bakery is my core subject. I'm a chef consultant. Bakery business set up பண்றது, plan பண்றது, organize பண்றது இதுதான் என்னோட full time job. So anything pertain to bakery, small, large, industrial, small scale, large scale, anything. So that's my favorite job to do. So I hope everybody find me as the right person to be in this session. Thank you. Let's go to the next slide, please. Okay. ரெகுலரா நான் எப்பயுமே என்னோட செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யாருக்காக பேசுனதை சொல்லணும்னு நினைப்பேன். அதுக்காக இந்த ஸ்லைடை நான் போடுவேன். மிட் ஸ்கேல் அப்படின்னும் போது சில பேக்கரி செக்டார்ஸ் இதுக்குள்ள வராது. ஸோ பட் ஸ்டில் ஐ எம் இன்க்ளூடிங் ஆல் தீஸ் செக்டார்ஸ் லைக் ஹோம் பேக்கர்ஸ் கூட இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேஸ்ட்ரி ஷாப், சாக்லேட்டியர்ஸ், FMCG related products, and bakery units, bakery studios, kiosks, all these things in the slide, whatever you see. கண்ணு கெட்டு குறும்புக்கார பையா பேசாதவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். Yeah. So that's that. So basically பாத்தீங்கன்னா different sectors of bakery இருக்கு. சின்னது பெருசு அது எல்லாமே இருக்கு. ஒரு சின்ன ப்ராடக்ட் வச்சு கூட we can go and do a whole new sector of business in bakery. அது ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். ஸோ இதுல சின்ன ஒரு பிஸ்கெட்ஸை வச்சு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை டெசர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் ஃபுல் ஃபிளெஜ் ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பா இருக்கலாம், வேற எல்லா ப்ராடக்ட்டுமே உள்ள இருக்கலாம். நோ மேட்டர் வாட், ஃபுட் காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட் காஸ்டிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ப்ராஃபிட், உங்க லாஸா இருக்கட்டும், இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஆல் பர்டைன் டு சர்க்கிள் பண்ணி அந்த ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ்ல தான் வந்து நிற்கும். ஸோ அதனாலதான் அந்த ஃபுட் காஸ்ட்டை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு இந்த செஷனை வில் டேக் இட் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நிறைய பேர் ஃபுட் காஸ்டிங் அப்படின்னும் போது எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். இங்க நம்ம ஃபுட் காஸ்டிங் போது வில் நேரோ இட் டவுன். ரா மெட்டீரியல் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஃபுட் காஸ்டிங்னு சொல்லுவோம், எஃப்சி ஆர் ஆர்எம்சி. ஸோ இந்த செஷன்ல வேற எங்கேயாவது ஆர்எம்சின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ரா மெட்டீரியல் காஸ்டிங் ஆர் ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா த கன்சியூமபிள் ரா இன்கிரீடியன்ட் ஒரு ரெசிபியில நீங்க யூஸ் பண்றதோ, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு பேட்ச் ஆஃப் ப்ராடக்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ரா இன்கிரீடியன்ட்டோட காஸ்ட்டை மட்டும் தான் நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்னோ இல்லை ஃபுட் காஸ்ட்னோ நம்ம சொல்லணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோஸ்ட் கேஸ் சினாரியோ உங்களோட என்டையர் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் த மந்த்,
மோர் ஆர்லெஸ் சேமா தான் இருக்கும். இப்போ பில்டிங் வாடகை எடுத்துட்டீங்கன்னா மந்த் ஆன் மந்த் அதே ரெண்ட் தான் நீங்க கொடுப்பீங்க. இப்போ ஸ்டாஃப் உங்ககிட்ட 5 பேர் இருக்காங்கல்ல, 10 பேர் இருக்காங்கல்ல, எனி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், எல்லாருக்கும் மோர் ஆர்லெஸ் சேலரி அதே மாதிரி தான் வரும். வெரி ஃபியூ எலமெண்ட்ஸ் ஆஃப் த பிசினஸ் வில் வேரி, எஸ்பெஷலி இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வேறுபடும். லைக் மைனரா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இப்போ நீங்க ரோட்டரி அவன் வச்சிருக்கீங்கன்னா டீசல்ல வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இப்போ கேஸ் யூஸ் பண்ணுவீங்க ஃபார் டெக் அவன்ஸ், அதர் குக்கிங் ப்ராசஸ் அண்ட் திங்ஸ், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ல கொஞ்சம் ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். அண்ட் தென் த மெயின் fluctuation will happen directly on the raw material that is being consumed, because this is directly proportionate to the sales. உங்களுக்கு என்ன சேல்ஸ் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணிருப்பீங்க. ஒரு ரெசிபிலயோ இல்ல ஒரு 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 ஹோல் மந்தோட ப்ராசஸ்லயோ கண்டிப்பா உங்களோட ரா மெட்டீரியல் போன மந்த் எப்படி இருந்ததோ இந்த மந்த் அப்படி இருக்காது, நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரியும் இருக்காது. பட் மோர் ஆர் லெஸ் சில பிசினஸ் கொஞ்சம் நல்ல சேச்சுரேட் ஆன பிசினஸ்ல மோர் ஆர் லெஸ் இருக்கும். ஒரு எவ்ரி மந்த் அவங்க 25 lakhs சேல் பண்றாங்கன்னா ஒரு 5 years ஆன பிசினஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி அவங்க 25 lakhs பண்ணிட்டு இருப்பாங்க, unless or otherwise they plan to go to next level or next shop or something like that. So அதனால இந்த raw material costing பேஸ் பண்ணி you can do a lot of wonders. Not only your price நிர்ணயிக்கிறது மட்டும் இல்லாம இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க செய்யலாம். அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கஷன்ல பேசுவோம் நம்ம. அண்ட் இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா எடிபிள் இன்கிரிடியன்ட் இல்லாம மற்ற விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் காஸ்ட்னா அதுல we can include கேஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் they will use மற்ற ஃபியூவல் ஏதாவது இருந்தா அதையுமே அது கூட சேர்த்துருவாங்க. சில பேர் ரொம்ப தப்பா சேலரியை சேர்த்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபுட் காஸ்டிங்னா பியூர்லி ரா இன்கிரிடியன்ஸ். இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் யூசிங் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்றீங்க இல்ல ஒரு பேஸ்ட்ரி பண்றீங்க, வாட் எவர் இட் இஸ், அதுல யூஸ் பண்ற அந்த எக், ஃபிளார், சுகர், அந்த கிரீம், அந்த எசன்ஸ், அந்த ஃபிளேவரிங், அந்த மாதிரியான ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் நீங்க ஃபுட் காஸ்ட்னே எடுத்துக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த காஸ்டிங் சிஸ்டத்தை நம்ம போட போறோம். ஸோ லெட்ஸ் சே அதை வந்து நம்ம பெர்சன்டேஜாவும் பார்க்க கத்துக்கணும், வேல்யூவாவும் பார்க்க கத்துக்கணும். தட்ஸ் ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெர்சன்டேஜை பார்க்கும்போது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜிஎஸ்டியை நீங்க தனியா எடுத்துருங்க. ஏன்னா ஜிஎஸ்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆன் சேல்ஸ்ல டைரக்டா நீங்க வந்து ஜிஎஸ்டியை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க பெர்சன்டேஜை யூ ஷுட் கன்சிடர் தட் அஸ் 100%. அந்த 100%ல நம்மளோட ஃபுட் காஸ்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ், நம்மளோட ஆர்எம்சி எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நதர் சிச்சுவேஷன், ஒவ்வொருத்தரும் இந்த ஃபுட் காஸ்டிங்க வேற வேற ஃபேக்டர் எடுத்து பார்ப்பாங்க. சில பேர் மந்த்துக்கு பார்ப்பாங்க, மந்த்துக்கு என்னோட ஃபுட் காஸ்ட் இவ்வளவு இருந்தா போதும், நான் ரொம்ப திருப்தி அப்படின்வாங்க. இப்ப சம் ப்ராடக்ட்ஸ் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் தான் அந்த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட்லயே நடக்கும். அந்த மாதிரியான இடத்துல தேசி ஃபுட் காஸ்ட் பெர் ப்ராடக்ட். இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 பப்ஸும் ஒரு 10,000 பிரெட்ஸ் பண்றாங்க ஒரு இடத்துல. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் பண்றாங்க, வேற எதுவுமே பார்க்கலாம் போது டைரக்டா நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபுட் காஸ்ட் பார்த்துடலாம். சம் பீப்புள் டே ஆன் அ டெய்லி பேசிஸ், எனக்கு டெய்லி பேசிஸ் ஃபுட் காஸ்ட் பார்ப்பேன், டெய்லி எனக்கு இவ்வளவு சேல்ஸ் நடக்குது, டெய்லி எனக்கு இவ்வளவு ரா மெட்டீரியல் கன்சியூம் ஆகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நீங்க வந்து டெய்லி பார்க்க போறீங்களா, இல்ல ப்ராடக்ட் வைஸ் பார்க்க போறீங்களா, இல்ல மந்த் ஆன் மந்த் பார்க்க போறீங்களா அப்படின்றது. ஸோ தட் இஸ் டோட்டலி அப் டு யூ. பட் இனிஷியலா நீங்க ஃபுட் காஸ்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை நீங்க ப்ராடர் ஸ்பெக்ட்ரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போக நேரோ டவுன் பண்ணி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போறதான் கரெக்டா இருக்கும். எடுத்தோடனே நீங்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா தட் வில் பி லிட்டில் டஃபர் ஃபார் யூ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் நீங்க மார்க்கெட்டுக்கே வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கெட்டிங் இன் டு த பிசினஸ், ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்க, ஒரு இது போகும். டே ஒன்ல இருந்து நீங்க வந்து ஃபுட் காஸ்ட்டை ரெசிபி காஸ்டிங் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண முடியாது. யூ நீட் டு கன்சிடர் அதர் ஃபேக்டர்ஸ். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபுட் காஸ்ட்டை நான் ப்ராடா நான் பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can do it in 2 different formats. One is recipe costing, another one is indent costing. அது ரெண்டுத்தை பத்தி டவுன் த லைன் நம்ம கிளியரா பார்க்கலாம். அண்ட் ஃபுட் காஸ்ட் as I said it is volatile. அதே மாதிரி சிட்டி டு சிட்டி இது வேறுபடும், கம்பெனி டு கம்பெனி இது வேறுபடும். பிகாஸ் எவ்ரி டைம் நீங்க இன்கிரிடியன்ட்டை வேற வேற வெண்டார்கிட்ட இருந்து வாங்குவீங்க. இன்னொரு பேக்கரியில ஃபுட் காஸ்டிங் இவ்வளவுதான் இருக்கு, என்னோட பேக்கரியில அப்படி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா it cannot be the same. It cannot be the same. அதே மாதிரி நிறைய ஓனர்ஸ் தப்பு பண்ணுவாங்க. ஒரு பேக்கரி ஷெஃப் இன்டர்வியூ எடுக்கும் போது இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், இது எவ்வளவு காஸ்ட் ஆகும் பிளண்டா கேட்பாங்க. அது ரொம்ப தப்பு. அது பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஷெஃபால் அதை சொல்ல முடியாது. நீங்க வந்து வாங்குற மைதா வந்து ஒரு கிலோ வந்து 52 rupees இருக்கலாம், அந்த ஷெஃப் ஒர்க் பண்ணிட்டு வந்து பேக்கரியில மைதாவோட காஸ்ட் 22 rupees இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட இதுக்கு எவ்வளவு காஸ்டிங்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, 100 பஃப் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு ஆகும் இப்படி நீங்க பிளண்டா கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது தப்பு. இட் இஸ் a mistake from the owner side. ஸோ நீங்க அப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. ஒரு ஷெஃப் உள்ள வந்தாலும் சரி, ஒரு டீம் உள்ள வந்தாலும் சரி, அந்த காஸ்டிங்கை டிஃபைன் பண்ணணும்னா உங்களோட டெய்லி வெண்டார் உங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் கொடுக்குறாங்க,
அந்த டேட்டா பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு காஸ்டிங்கை டிஃபைன் பண்ண முடியும். அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செட் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ்க்கு காஸ்டிங் பண்ணணும்னா இட்ஸ் ஈஸி, ஜஸ்ட் லைக் தட் பண்ணலாம். அது ப்ராப்ளி இட் வில் டேக் மேபி ஃபியூ டேஸ் டைம். பட் நீங்க வந்து ஒரு 100 ப்ராடக்ட் பண்ணணும், ஒரு 200 ப்ராடக்ட் பண்ணணும்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் மந்த்ஸ் டைம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட காஸ்டிங் ஷீட் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அது எவ்வளவு ஒர்க் இன்வால்வ் ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்ல வந்து சில நேரத்துல நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுல இவ்வளவு பர்சன்டேஜ்ல நீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல 45% ஃபுட் காஸ்டிங்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். 45% ஃபுட் காஸ்ட் என்னது, 75 என்னது, 65 என்னதுன்னு சொல்றேன். வேற ஃபுட் காஸ்ட்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன ரீசனா சில நேரத்துல பிசினஸ்ல எல்லா ப்ராடக்ட்லயும் எனக்கு வந்து கரெக்டா எனக்கு 20% ப்ராஃபிட் வேணும், கரெக்டா 25% ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி நீங்க எந்த பிசினஸுமே பண்ண முடியாது. ஒருத்தர் என்ன மாதிரி பிசினஸ் பண்ணாலும் சரி, எஸ்பெஷலி இன் பேக்கரி இண்டஸ்ட்ரி, நீங்க ஒரு ப்ராப்ளம் உங்களோட பேஸ்ட் ஷாப்ல ஒரு 200 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா சில நேரத்துல நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சில நேரத்துல வந்து யூ கேன் கெயின் மோர் ப்ராஃபிட். ஓவராலா சும்மா ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பர்த்டே கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே நீங்க பிரெட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல பண்ணீங்கன்னா அதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சம்டைம்ஸ் உங்களுக்கு கம்மியா வரும். இட் டிபெண்ட்ஸ் அகைன் நான் சொல்றேன், இட் டிபெண்ட்ஸ். நீங்க எந்த மார்க்கெட்ல இருக்கிறீங்க, நீங்க யார்கிட்ட ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க, என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க, அடுத்து மிடில் மேன் இருக்கானா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனால நான் இப்ப பேச போறது எல்லா சப்ஜெக்டை பத்தி பேசும்போது சில டாபிக், அதாவது சில பிராக்கெட்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முரண்படும், அதெல்லாம் பத்தியும் நம்ம பேசுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி there are 2 types of costing, recipe costing and indent costing. இது ரெண்டுத்தை பத்தியும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா it will be more easier for you to fix different ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைசஸ். அதே மாதிரி உங்களோட P&L எப்படி இருக்கு, மந்த்லி உங்களோட பிசினஸோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு, அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிபி காஸ்டிங்கை பத்தி பார்க்கலாம். This is an example. This is just an example of a recipe costing. Recipe costingல எப்படி போடுறது, இது ரொம்ப ஒரு பேசிக்கான மாடியூல். இதுல இன்னும் டிடிஎஸான மாடியூல்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக ஐ கெப்ட் இட் வெரி சிம்பிள் அண்ட் நீட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்டமம் பட்டர் குக்கீஸோட காஸ்டிங் ஷீட். லெட்ஸ் சே someone is going to do ஒரு 10 கிலோ வந்து கார்டமம் பட்டர் குக்கீஸ் ஒன்று பண்றாங்க. ஸோ லெட்ஸ் சே அதுக்கு உண்டான ஒரு ரெசிபியை தான் நான் சைட்ல நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபேரான ஒரு ரெசிபி தான். இன்னும் இதுல நீங்க பேக்கிங் பவுடர் ஏன் போடல, அது போடணுமா வேணாமா, இந்த மாதிரி இன்னும் நீங்க டிடிஎஸ்ஆ எல்லாம் போகாதீங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ. ரிஃபைன்ட் ஃபிளார் இருக்கு, பேசிக்கலி மைதா இருக்கு, பவுடர்ட் சுகர் இருக்கு, தென் வி ஹவ் பட்டர் இருக்கு, தென் வி ஹவ் மார்ஜரின் இருக்கு, கார்டமம் இருக்கு. ப்ராப்ளி இந்த ரெசிபி மே இன்க்ளூட் எனிதிங், எது வேணா. இன்னும் நீங்க எக் போடலாம், மேபி மில்க் பவுடர் போடலாம், மேபி பேக்கிங் சோடா போடலாம், பேக்கிங் பவுடர், வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் டோட்டலி யுவர் கால். ஸோ இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஒரு காலம்ல இருக்கு. நெக்ஸ்ட் யூஓஎம் போட்டிருக்கேன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அது கேஜில இருக்கலாம் இல்ல கிராம்ஸ்ல இருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஐ கெப்ட் இட் இன் கிராம்ஸ் so that it is easier for us to calculate. இதே மாதிரி பாத்தீங்கன்னா whenever you buy an ingredient for your bakery, இந்த மாதிரி நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா ரெசிபில என்ன மாதிரி நீங்க இன்கிரீடியன்ட்டை டிஃபைன் பண்றீங்களோ, உங்களோட ஜிஆர்என் என்ட்ரி உங்களோட சிஸ்டம்லயும் நீங்க ரிசீவ் பண்ற குட்ஸை நீங்க என்டர் பண்ற அந்த ஸ்டோர்ஸ்ல, wherever you are doing stock taking processல, உங்களோட இண்டெண்டிங் ப்ராசஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த இன்கிரியன்டோட நேம் ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். so that it is more easier to connect the systems, back end, front end எல்லாமே நீங்க கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரிஃபைன் ஃபிளார், பவுடர் சுகர், பட்டர், மார்ஜரின், கார்டமம் போட்டிருக்கேன். எல்லாமே நான் கிராம்ஸ்ல போட்டிருக்கேன். அதை இந்த ரெசிபிக்கு எவ்வளவு கிராம்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 kg, அதாவது 4000 கிராம்ஸ் 4 kg ஃபிளார் யூஸ் பண்றேன், 3000 கிராம் பவுடர் சுகர், 1000 grams of butter இருக்கு, margarine இருக்கு, and 3 grams of cardamom for flavoring இருக்கு. So on the other hand, நமக்கு நம்ம பேக்கரியில இந்த ப்ராடக்ட் என்ன பிரைஸ்க்கு வாங்குறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதையும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். தட் இஸ் யூனிட்ஸ் பெர் கிராம். அதாவது நீங்க உங்களோட வாங்குறது நீங்க 10 kg பேக்ல வாங்கலாம், இல்ல 1 kg பேக்ல வாங்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை நீங்க கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்ல நீங்க அப்படியே கூட போட்டுட்டு இந்த எக்ஸல் ஷீட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்க சிஸ்டம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த காலம் ஒண்ணு இருக்கு. தென் காஸ்ட், மார்க்கெட்ல நீங்க எந்த பிரைஸ்க்கு அதை வாங்குறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ரெசிபிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஓகே, இந்த பர்டிகுலர் பேக்கரியில, இந்த சாம்பிள் பேக்கரியில ரிஃபைன் ஃபிளாரை 45 rupeesக்கு வாங்குறாங்க. நிறைய மைதா வேற வேற பிரைஸ்ல இருக்கு, 55 ரூபாய்க்கு இருக்கு, 22 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ அது டிபெண்ட்ஸ். ஸோ இந்த பேக்கரியில 45 rupees வாங்குறாங்க. பவுடர் சுகர் இவங்க வாங்கி அரைக்கும் போதோ இல்லாட்டி இவங்க ரெடிமேடா பவுடர் சுகர் வாங்கும் போதோ தட் இஸ் 48 rupees.
தென் பட்டர் இவங்க வாங்குறது பெர் கேஜி 400 rupees வச்சுக்கோம். மார்ஜரின் ஏதோ ஒரு மார்ஜின் வாங்குறாங்க, ஒரு பிராண்டட் மார்ஜின் வாங்குறாங்க. தட் இஸ் அபவுட் ஒரு பாக்ஸ் நார்மலா 15 kg வரும். அதை நீங்க கன்வெர்ட் பண்ணி 1 kg is 100 rupees போட்டுருங்க. கார்டமம் அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான கார்டமம் பெர் கேஜி இஸ் 3000 rupees. ஸோ அதை வந்து 3 grams 9 rupees அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி இந்த ரெசிபி காஸ்ட்டுக்கு வரம் பாருங்க. இந்த ரெசிபிக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு உண்டான காஸ்ட்டை இந்த சைடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து we need like say for example 1 kg வேணும் அப்படின்னும் போது ஐ மீன் 4 kg of மைதா வேணும்னா அதோட காஸ்ட் என்ன, பவுடர் சுகரோட காஸ்ட் அது அப்படியே கன்வெர்ட் ஆகி ரெசிபி காஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ரெசிபியோட டோட்டல் பாத்தீங்கன்னா 10 kg of this yield output, இந்த ரெசிபியோட டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மென்ஷன் பண்ணிருக்கேன். டோட்டல் yield in terms of grams is 10,003 grams, that is about 10 kg output இந்த ரெசிபிக்கு. அதுல வந்து இந்த 10 kg இந்த குக்கீஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்டோட டோட்டல் ரெசிபி காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னா 813 rupees ஆகுது. ஸோ பெர் கேஜிக்கு அதை அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்றீங்க, டிவைடட் பை 10 போடுறீங்க, ரஃப்லி தட் இஸ் கமிங் அபவுட் 81 rupees சம்திங் அப்படின்னு வருது. அதை வந்து ரஃபா இந்த பர்டிகுலர் பேக்கரியில அவங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க பெர் கிலோ குக்கீஸ். இது வந்து அந்த பேக்கரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை 300 rupees விற்கலாம், இல்ல 400 rupees விற்கலாம். உங்க மார்க்கெட் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ தட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ ஆர்எம்சி பர்சன்டேஜை கண்டுபிடிக்கும் போது, அதாவது ஆர்எம்சி அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கும் போது ஸ்ட்ரைட் அவே த ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். நீங்க எவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க டிவைடட் பை எவ்வளவு சேல் பண்றீங்க இன்டூ 100. அதாவது கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் காஸ்ட் இன்டூ 100. தட் இஸ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுட் காஸ்ட் ஆர் ஆர்எம்சி பர்சன்டேஜ் இஸ் 40.63%. This is just for very lean formatல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல இன்னும் நிறைய TDS formatலாம் இருக்கு. Depends on the requirement and stage and things like that. உங்களுக்கு புரியுறதுக்காக இது ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரெசிபிக்கும் நீங்க கண்டுபிடிக்கலாம். பட் ப்ரொவைடட் நீங்க வந்து இந்த மந்த் நீங்க வந்து ரா மெட்டீரியல் இன்கிரிடியன்ட் வாங்கும்போது இந்த பிரைஸ் வாங்குறீங்க, நெக்ஸ்ட் மந்த் வாங்கும்போது அந்த ரெசிபி மாறும், அந்த இன்கிரிடியன்ட் மாறும். ஸோ உங்களோட ரெசிபி எல்லாமே உங்களோட சாஃப்ட்வேர்ல எல்லாமே இன்டர்லிங்க்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லைவா உங்களுக்கு GRN டு ரெசிபி காஸ்டிங் வரும். அங்க இருந்து அவுட்புட் வரும்போது பெர்சன்டேஜ் உங்களுக்கு லைவ் பிரைஸ்ல உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் கண்டுபிடிச்சு நான் ஃபைல்ல போட்ட 3 வருஷம் கழிச்சு எனக்கு காஸ்ட் செட் ஆகலன்னு நீங்க சொல்லக்கூடாது. தட் டசன்ட் ஒர்க் தட் வே. நீங்க இதை லைவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெசிபி காஸ்டிங் இப்போ வந்து ஒரு குக்கீஸ்க்கு இந்த ஒர்க்மேன்ஷிப் இருக்கு. இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி முடிக்கிறது ஒரு 200 ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்ளி இட் வில் டேக் a month or something, even 2 months or something like that. அதே மாதிரி இந்த ரெசிபி தான் நம்ம பேக்கரி போட்டுட்டு இருக்காங்களான்றதை நீங்க கவர்ன் பண்ணணும். சம்டைம் அது மாறிடுச்சுனால உங்களுக்கு அவுட்புட் வேற மாதிரி வரும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தட் ஆல்சோ ஷுட் பி கவர்ன்ட். ஸோ திஸ் இஸ் த ரெசிபி காஸ்டிங்கோட ஒரு சாம்பிள் ஷீட். ஸோ ரெசிபி காஸ்டிங் இஸ் திஸ். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது இண்டன் காஸ்டிங். இதே மாதிரி இந்த இவ்வளோ ரெசிபி காஸ்டிங் நீங்க ஒரு 300 ரெசிபிக்கு நீங்க கேதர் பண்ணி எல்லா டைமும் நீங்க அதே மாதிரி ஒரு சின்ன பேக்கரியில நீங்க ரன் பண்ணணும்னா உங்களுக்கு கொஞ்சம் டிடிஎஸ்ஸா இருக்கும். ஏன்னா இவ்வளோத்தையும் நீங்க கவர்ன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கு சம்டைம் உங்களுக்கு ஆள் வேணும், இல்ல ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அதை லைவா செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்க டீம்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லாட்டி உங்க ஃபேமிலியில ஒருத்தரோ இருக்கணும். ஸோ தட் இஸ் ஆல் தேர். நெக்ஸ்ட் இண்டன் காஸ்டிங், தட் இஸ் குவைட் அன் ஈஸியர் மாடல். நம்ம அதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் இண்டன் புக்கோட ஒரு சில பேஜஸ் கொடுத்துருக்கேன். ஏன் இது இண்டன் காஸ்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்டோட டோட்டல் காஸ்ட் இஸ் கால்ட் இண்டன் காஸ்ட். அதே மாதிரி ரெசிபி காஸ்ட் மாதிரியே இந்த இண்டன் காஸ்ட் வந்து எப்படி வேணா பண்ணலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா லெட்ஸ் சே ஒரு ஃபுல் டேவோட பேக்கரி கன்சம்ஷன் உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு பேக்கரி இருக்கு. ஃபுல் டேவோட பேக்கரி கன்சம்ஷன் அதுல இண்டன் போட்டு கொடுக்குறாரு ஷெஃப். காலையில எனக்கு இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வேணும், மாஸ்டர் இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி போட்டு கொடுக்குறாரு. ஸ்டோர்ஸ்ல இருந்து ஸ்டோர் கீப்பர் ஆர் சம்மன் ஃப்ரம் யுவர் சைட் இஸ் இஷ்யூவிங் தட் இன்கிரிடியன்ட். அவருக்கு இன்கிரிடியன்ட் எடுத்து கொடுக்குறீங்க, இண்டன் புக்ல அவர் போட்டதை எடுத்து கொடுக்குறீங்க. அதுல முன்ன பின்ன முரண் இருக்கும். அதனாலதான் இதுல குவான்டிட்டி ரிக்வயர்டுன்னு ஒரு காலம் இருக்கு, குவான்டிட்டி ரிசீவ்டுன்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ இவர் கேட்டிருக்கதை அவர் கொடுக்குறாரு. கொடுத்த கையோட அவர் அந்த பேக்கர் வந்து இன்கிரிடியன்ட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன் தி அதர் சைடு ஸ்டோர் கீப்பர் என்ன பண்ணுவாரு, இண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கொடுத்த இண்டனோட மேனுவலா இந்த என்ட்ரியை போட்டு ஒன்னு பேப்பரை வச்சுக்கலாம். இது ஃபார் அ லீன் பேக்கரி நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் லெவல்ல இதே இதை நீங்க சிஸ்டம்ல ஃபீட் பண்ணலாம். அந்த டெய்லி இண்டன் வேல்யூ சிஸ்டம்ல ஃபீட் பண்ணி அப்படி கொண்டு போகலாம். ஸோ தட் இஸ் சிஸ்டம்லயே நீங்க கொண்டு போகலாம், எக்ஸல் ஷீட்ல கொண்டு போகலாம். அண்ட் another thing you can keep it as a raw. இந்த மாதிரி ராவா இண்டென்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டு அதை நீங்க மொத்தத்துல நீங்க வந்து டெய்லி நீங்க எக்ஸல் ஷீட்ல ஃபீட் பண்ணலாம், இல்ல சிஸ்டத்துல ஃபீட் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணலாம்.
அதை நீங்க என்ன மோடுல நீங்க ஃபீட் பண்ண போறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பேப்பர் ஒர்க்லயே பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் நான் எக்ஸெல்னா எனக்கு ஓகே அது போதும் சார், சாதாரண ஒரு 4 பேக்கரி வச்சிருக்கேன் நான் சாதாரண ஆள் அப்படின்னா அது எக்ஸெல்ல போயிடுங்க. இல்ல எனக்கு அது சாஃப்ட்வேர் தான் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் போங்க. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ. நீங்க எந்தெந்த மாதிரி நீங்க இந்தியன் காஸ்டிங்க கொண்டு போகலான்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் காஸ்டிங்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டே வைஸ் பண்ணலாம், செக்ஷன் வைஸ் பண்ணலாம், இல்ல இண்டென்ட் டைப் வைஸ் பண்ணலாம். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் கொடுத்திருக்கிறது ட்ரை இன்கிரிடியன்ட், பெரிஷபிள் இன்கிரிடியன்ட், ஜெனரல் இன்கிரிடியன்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக்கரியே வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேக்கரி யூனிட்ஸ் இருக்கும். இல்லைன்னா பஃப் மட்டும் பண்றதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருப்பாங்க, பிரெட் மட்டும் பண்றதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருப்பாங்க. இந்த மாதிரி சில நேரத்துல வந்து பேக்கரி பெருசாக பெருசாக தேர் வில் பி டிபார்ட்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்க டோட்டலா ஒரு இன்கிரிடியன்ட் எடுப்பாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. திஸ் ஆல்சோ அப்ளைஸ் டு ஸ்வீட்ஸ், சேவரி, மேபி எந்த கிச்சனாலும் தட் சூட்ஸ். அதே ஃபார்மேட் தான் இந்த பேக்கரிக்குமே. இதுல ட்ரை, பெரிஷபிள், ஜெனரல்னு போட்டிருக்கேன். ட்ரை அப்படின்னா பாத்தீங்கன்னா ட்ரை இன்கிரிடியன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ப்ராப்ளி இட்ஸ் ஹேவிங் a longer shelf life, 15 days, 20 days, 1 month or 6 months. ட்ரை இன்கிரிடியன்ஸ் பேக்கரியில 2 டைப் ஆஃப் இன்கிரிடியன்ட் இருக்கும். டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் another type of ingredient that is perishable. நீங்க ஃப்ரோசனா வாங்குவீங்க, சம்டைம்ஸ் நீங்க வெஜிடபிள்லாம் வாங்குவீங்க, அதெல்லாம் ஈஸியா கெட்டு போயிடும். நீங்க வெளியில வச்சீங்கன்னா கெட்டு போகும் அப்படின்னா அது தட்ஸ் கால்ட் பெரிஷபிள் இன்கிரிடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி பெரிஷபிள் இன்கிரிடியன்ட் ஒரு தனி இன்டென்டும், ட்ரை இன்கிரிடியன்ட்டுக்கு ஒரு தனி இன்டென்டும் நீங்க போடலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் வே டு கோ அபவுட். ஆனா நீங்க காஸ்டிங், இந்தியன் காஸ்டிங் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துடணும். ட்ரை இன்கிரிடியன்ட்டோட காஸ்ட், பெரிஷபிளோட காஸ்ட்டையும் ஒன்று சேர்த்துடணும். தட் இஸ் ஒன் வே டு கோ அபவுட். அதே மாதிரி செக்ஷன் வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க வந்து இந்தியன் காஸ்டிங் பண்ணலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து ஒரு மாசத்து ஒரு நாளைக்கு இவ்வளவு கன்சியூம் பண்ணுது, இந்த டேட்டாவெல்லாம் என்ட்ரி டெய்லி அந்த டோட்டலையும் என்ட்ரி பண்ணிட்டே வருவீங்க. அந்த இவங்களோட இந்த இந்தியன் புக்கோட அந்த பர்டிகுலர் இண்டென்ட்டோட டோட்டல் என்ட்ரி பண்ணிட்டே வருவீங்க, சேவ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அட் தி எண்ட் நீங்க சேல்ஸோட இதை கனெக்ட் பண்ணலாம். லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கு, அதுல வந்து பஃப் செக்ஷன் ஒன்னு இருக்கு, பிரெட் செக்ஷன் ஒன்னு இருக்கு, குக்கி செக்ஷன் ஒன்னு இருக்கு. அந்த பேக்கரியில வேற எதெல்லாம் வேற செக்ஷன்லாம் இருக்கு, இல்ல இல்லாம இருக்குது, வாட் எவர் இட் இஸ், எக்ஸாம்பிளுக்காக பாத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் இண்டென்ட் வந்து பஃப்க்கு ஒரு தனி இண்டென்ட் புக் போடுறோம், குக்கீஸ்க்கு ஒரு தனி இண்டென்ட் புக் போடுறோம், பிரெட்டுக்கு ஒரு தனி இண்டென்ட் புக் போடுறோம். டெய்லி அதோட டோட்டல் காஸ்ட் வேல்யூ ஆஃப் இன்கிரிடியன்ட், அந்த மாஸ்டருக்கு நீங்க கொடுக்குற இன்கிரிடியன்ட் நீங்க டோட்டல் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சேம் வே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சேல், சேல்ஸ்லயே நீங்க வந்து அதை பண்ணிக்கிட்டே வரலாம். அது சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சேல் நடக்கும் போது அதையும் இதையும் நீங்க மேப்பிங் பண்ணலாம். ஸோ பஃப் இவ்வளவு வித்துருக்கு, குக்கீஸ் இவ்வளவு வித்துருக்கு, பிரெட் இவ்வளவு வித்துருக்குன்னு யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட் போத் எண்ட்ஸ். சேம் வே உங்களோட பிரெட்டோட என்டையர் மந்தோட காஸ்டிங்க நீங்க டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட குக்கீஸோ பஃப்ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ், இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா ரன் ஆகுது, 30%ல இவன் வந்து சூப்பரா பண்றான்பா அப்படின்னா, இன்னொரு டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் என்னோட சிக் யூனிட் மாதிரி, ப்ராப்ளி அது வந்து பாத்தீங்கன்னா 60-70% காஸ்ட் கன்சியூம் ஆகுது, விற்கிறது என்னமோ பண்றாங்க, பட் ஆனா எனக்கு வந்து இதுல ப்ராஃபிட் வரல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது we have to be very careful. என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா போகுது, எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா போகலன்ற விஷயங்கள்லாம் இந்தியன் காஸ்டிங்ல நமக்கு கிளாரிட்டி வரும். அதே மாதிரி ரெசிபி காஸ்டிங்லயும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நீங்க அந்தந்த செக்ஷனையோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டையோ அந்தந்த ப்ராடக்டையோ விலையை வந்து நீங்க மாடிஃபை பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 40%ல உங்களோட ப்ராஃபிட் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்களுக்கும் கரெக்டா இருக்கணும், உங்களுக்கும் கரெக்டா இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய வேற வேற பொருள் இருக்குது. லெட்ஸ் சே உங்களோட ஓவர்ஹெட்ஸ் இருக்கு, உங்களோட மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதை கூட நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ காஸ்டிங்ன்றது ஒரு 35, 30, 40, 45 அப்படி போகலாம். டிபெண்ட்ஸ், இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் நீங்க எந்த மாதிரியான ஒரு பேக்கரி யூனிட் வச்சிருக்கீங்க. ஸ்மால் மாடியூல்ஸ்ல எல்லாம் காஸ்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பிகர் மாடியூல்ஸ்ல அதுக்கு வேற மாதிரியான காஸ்டிங் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பேக்கரி யூனிட்ஸ்க்கும் ஒரு விதமான ஓவர்ஹெட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஹோம் பேக்கர் இருக்காரு, அவருக்கு ஓவர்ஹெட்ஸே இருக்காது. அவர் வெறும் ஒரு FSSAI லைசன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வீட்லயே இல்லாட்டி வேற எங்க சின்னதா அவரோட கராஜ்ல வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. கூட ஒரே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டாஃப் மேபி நோ ஆர் நில் ரெண்ட், முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கலாம். பட் எல்லாருமே FSSAI எடுத்து பண்றவங்க பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் FSSAI எடுத்து பண்ற அந்த கேட்டகரி தான் we are calling it a ஸ்மால் யூனிட் ஆர் மிட் ஸ்கேல் யூனிட் ஆர் லார்ஜ் ஸ்கேல் யூனிட். அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஹெட்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுட் காஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லீனா கொடுக்கலாம். எனக்கு 65% ஃபுட் காஸ்ட் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஓவர்ஹெட்ஸ் கம்மி, அதனால எப்படினாலும் எனக்கு 20% ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இன்னொரு யூனிட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
ரெண்டே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் காஸ்ட் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல ஸ்டாஃப் சேலரியில கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல மத்த ஓவர்ஹெட்ஸ்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து volatile இருக்குது இந்த ஃபுட் காஸ்ட். இதை பேஸ் பண்ணி நீங்க மத்த பர்சன்டேஜ் பிராக்கெட்ஸ் எல்லாம் முன்ன பின்ன யூ ஹேவ் டு பிளே அரவுண்ட் so that you get profit. That is very important. So ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க பெஞ்ச் மார்க்கா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு உங்களோட ஓவர்ஹெட்ஸை பெஞ்ச் மார்க்கா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் இண்டென்ட் புக். இதை வந்து உங்க பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை இன்கிரிடியன்ட்டுக்கு ஒரு இண்டென்ட் புக், ஜென்ரல் இன்கிரிடியன்ட்டுக்கும் ஒரு இண்டென்ட் புக் போட்டிருக்கேன். தட் இன்னொரு செஷன்ல நம்ம பார்க்கலாம். we are now only talking about raw food material. ஸோ இண்டென்ட் புக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும். அது எவ்வளவு சின்ன பேக்கரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பேக்கரியா இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்க என்ன உள்ள வருது என்ன வெளியே போகுதுன்னு தெரியாம நீங்க ஒரு பிசினஸே ரன் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன சார் வாங்குறேன் போடுறேன் யூஸ் பண்றாங்க ப்ராஃபிட் வருது அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. பிகாஸ் ஏதாவது ஒரு இடத்துல நிறைய ஃபுல் ஃப்ரேஜஸ் அக்குமுலேட் ஆகலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கவர்ன் பண்ணணும்னா இண்டென்டிங் சிஸ்டம் ஹேஸ் டு பி இன் பிளேஸ், costing system has to be in place. So this is about Indian costing, and next slide please, there is some more to show. Okay fine, appo na pesiட்டு next slide வர வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். Okay cool. So Indian costing or recipe costing நீங்க உங்களோட பேக்கரிக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. That is very very important. So nice. Okay, இதுல வந்து monthly Indian costingக்கு உங்களுக்கு ஒரு sample sheet இது. I will show it across. So monthly Indian costing வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் வித். இப்போ இனிஷியலா நீங்க இப்போ ஒரு பேக்கரி யூனிட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க ரெசிபி காஸ்டிங் போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மந்த்லி காஸ்டிங்க ஃபினிஷ் பண்ணணும். திஸ் இஸ் லைக் ஒரு மேக்ரோ லெவல்ல இருந்து ஒரு மைக்ரோ லெவலுக்கு நீங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மந்த்லி காஸ்டிங் பண்ணணும், தென் வீக்லி காஸ்டிங் பண்ணணும், தென் யூ கேன் டூ டிபார்ட்மெண்டல் வைஸ் காஸ்டிங் பண்ணலாம், தென் யூ லாஸ்டா தான் நீங்க ரெசிபி காஸ்டிங் உள்ளே நீங்க போகணும். ரெசிபி காஸ்டிங் உள்ள போற டயத்துல லிட்டரலி உங்க பிசினஸ் வந்து சேச்சுரேட் ஆயிருக்கணும். ஆல்மோஸ்ட் நீங்க ஒரே வெண்டார் கிட்ட தான் நீங்க ரா மெட்டீரியல் வாங்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு பேக்கரியோ இல்லாட்டி ஒரு புதுசா ஒரு பிசினஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டார் செட் ஆயிருக்க மாட்டான். ஒரு மைதா மாவு கூட செட் ஆயிருக்காது, சம்டைம் வாட்டர் கூட உங்களுக்கு செட் ஆயிருக்காது. அந்த மாதிரி எல்லாமே செட் ஆயிருக்கும் போது மட்டும்தான் யூ ஹேவ் டு கோ இன்டு த ரெசிபி காஸ்டிங். அது வரைக்கும் யூ ஸ்டிக் ஆன் டு த மேக்ரோ லெவல். நீங்க சில பேர் வெரி சாரி, மை மவுஸ் காட் ஸ்டக்ட் இன் பிட்வீன். Okay, cool. That's okay. So basically அதுதான். ஸோ நீங்க எடுத்த உடனே ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப ஆர்வம் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ரெசிபி போடுங்க, காஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை விட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ரோ லெவல்ல ஒரு காஸ்டிங்கை போடுங்க. அதுல நீங்க வந்து பர்ஃபெக்ட்னஸ் ஒரு கிளீன் ஃபினிஷ் உங்களுக்கு வரும்போது தென் யூ கோ இன்டு அதர் காஸ்டிங்ஸ். இப்போ மந்த்லி ஆக்சுவல் ஆர்எம்சி காஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு அதை போட்டிருக்கேன் நான், பேசிக் ஃபார்முலா தான். ஃபுல் மந்த் இண்டன் காஸ்ட், அதாவது நீங்க வந்து இண்டன் புக்ல வந்து நீங்க டெய்லி மாஸ்டருக்கு பொருள் எடுத்து கொடுத்து ஒரு டோட்டல் போடுறீங்க இல்லையா, அந்த டோட்டல் எல்லாத்தையுமே நீங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வரணும். அதோட டோட்டல் இது நீங்க வந்து ஃபுல் மந்த் இண்டன் காஸ்ட் வந்து ஈவன் டிபார்ட்மெண்ட் வைஸ் போடலாம். பெரிய யூனிட்டா இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட் வைஸ் கூட நீங்க போடலாம். ஒரு 10 ப்ராடக்ட் தான் இங்க இதுல போடுறோம் அப்படின்னா ஒரு பஃபுக்கு வந்து இண்டன் காஸ்டிங் போட்டா முடிஞ்சது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பிரெட்டுக்கு வந்து ஒரு இண்டன் காஸ்டிங் போட்டா முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வைஸ் போடலாம், டிபார்ட்மெண்டல் வைஸ் போடலாம், டே வைஸ் போடலாம், மந்த் வைஸ் போடலாம், சேல் ஹோல்சமாவும் போடலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் மந்த்லி ஆக்சுவல் ஆர்எம்சி இஸ் ஈக்குவல் ஃபுல் மந்தோட இண்டன் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி. எப்பயுமே ஜிஎஸ்டி நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. அதை நீங்க வந்து எந்த பர்சன்டேஜ் கூடயும் நீங்க கொண்டு வரக்கூடாது. வாட் எவர் ஜிஎஸ்டி உங்களுக்கு சிஸ்டம்ல காமிக்குது, பியூஎஸ்ல வருதோ டைரக்டா அது வந்து we are giving it to the government. That's a different story. அது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க தனியா பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பேக்கரியில வந்து அந்த மந்தோட டோட்டல் ஒரு 6,46,000 ரூபாய்க்கு அவங்க தேர் டேக்கன் இன்கிரீடியன்ஸ், ரா இன்கிரீடியன்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளவு சேல் பண்ணியிருக்காங்கன்னா 18,14,606 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. இதுதான் அவங்களோட அந்த பேக்கரியோட சேல்ஸ். ஒரு அவுட்லெட் வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இவங்களோட ஆர்எம்சி இஸ் வெரி சிம்பிள். 6,000 whatever the 6,46,000 divided by the 18,14,606 divided by 100, 35.6%ல இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் a very decent food cost in the particular bakery. It again depends. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. சில பேர் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருப்பாங்க, ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க, நிறைய பேக்கர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்டாஃபிங் இருப்பாங்க. நான் 30% தான் நான் ஃபுட் காஸ்ட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு ப்ராஃபிட்டே வரல அப்படின்வாங்க. பிகாஸ் அதர் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ஹை. ப்ராப்ளி அவங்க எடுத்திருக்க ரெண்ட் பில்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேற விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ இன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா
மக்களுக்கு நியாயமா நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ்ல இருந்தாதான் we can sell. அதே மாதிரி பாத்தீங்கன்னா whenever you do a bakery business, never see வேற இன்னொரு ஒருத்தரோட பேக்கரியை பார்க்காதீங்க, அவர் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்றதை எப்பயுமே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணா எடுத்துக்கலாம், ஒரு மார்க்கெட் ஸ்டடிக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம். அவரை நான் பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம வந்து அந்த பிரைஸ்லயோ இல்லாட்டி அதோட கம்மியாவோ ஜாஸ்தியாவோ இந்த மாதிரிலாம் நீங்க போடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட ஓன் ஓவர் ஹெட்ஸை கால்குலேட் பண்ணுங்க, உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுட்டுக்கு நம்ம வந்து ஐ மீன் இந்த பேக்கரி ப்ராடக்ட்டுக்கு we have to pitch the price. That is very very important. So that is about monthly Indian costing. நான் ரெசிபி காஸ்டிங் பார்த்துட்டோம், மந்த்லி இந்தியன் காஸ்டிங் பார்த்துட்டோம். இந்த காஸ்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலான்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஹியர் கம்ஸ் ஒரு சின்ன ஒரு டார்கெட்டட் பட்ஜெட்னு சொல்லலாம், இல்ல மந்த்லி P&Lன்னு சொல்லலாம். ஒரு பேக்கரிக்கு வாட் எவர் யூ கால் இட், திஸ் இஸ் ஆக்சுவலி a கைண்ட் ஆஃப் ஒரு ரஃப் பிரேக்கப் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இல்லாம உங்களோட பர்சனலான ஒரு பேக்கரிக்கு வேற வேற ஓவர் ஹெட்ஸ் வேற வேற இடத்துல வேற வேற ஃபார்மேட்ல உள்ள வரும். ஸோ அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஜிஎஸ்டியை செப்பரேட்டா வாங்கன்னு எப்பயுமே சொல்லியிருக்கேன். அதுல இந்த ஷீட்ல எல்லாமே கிளியர் பிரேக்கப்பா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. இதுக்கு முன்னாடியும் நான் இந்த ஸ்லைடை வந்து நான் இன்னொரு செஷன்ல நான் காமிச்சிருந்தேன். காரணம் என்ன, இந்த செஷனுக்கு இந்த ஸ்லைட்ல இந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜை ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஓன் பில்டிங்கா இருக்கலாம், ரெண்டல் பில்டிங்கா இருக்கலாம், அதுக்கு ஒரு ரெண்டை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. எப்பயுமே நீங்க வந்து பேக்கரி பிசினஸ் ரன் பண்ணும்போது வேல்யூஸ் ஒரு பக்கம் பார்த்தாலும் முக்கியமா பெர்சன்டேஜை நீங்க வந்து கவர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பெர்சன்டேஜை கவர்ன் பண்ணும்போது மட்டும்தான் இட் இஸ் மோர் ஈஸியர் டு ஃபிட் இன் டு தட் டார்கெட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டார்கெட்டட் பட்ஜெட், ஒரு வேல்யூவை நீங்க பார்க்காம பெர்சன்டேஜா பாருங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து 1 லட்ச ரூபா நடக்கும், அடுத்த மந்த் டெய்லி சேல்ஸ் 1.5 லட்ச ரூபா நடக்கும். இட் மே பி எனிதிங். பட் நீங்க அந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். வாட் எவர் உங்க அக்கௌண்ட்ஸ் பர்சன்ட்டை கேட்கும் போதும் சரி, நீங்களே கால்குலேஷனை போடும் போதும் சரி, ஆல்வேஸ் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நாள் நம்ம வந்து ஆர்என்சி காஸ்ட், ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல that plays a very vital role. This is a general breakup. உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், ஓகே பில்டிங் ரெண்டல் ஒரு 8 to 10% பாருங்க. சின்ன டியர் 3 சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது 5% கூட முடிஞ்சிடும். உங்களுக்கு ரெண்டலே பெருசாவே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும் ரெண்டல். 5,000 10,000 rupees உங்களுக்கு வாஸ்ட் ஏரியா கிடைக்கும். இதே நீங்க வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல போனீங்கன்னா சம் முக்கியமான இடத்துல நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா இட் மே ஈவன் கோ 10%, 15%, பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை செப்பரேட்டா வேற ஏதாவது லீன் பிளேஸ்ல போட்டுட்டு ஷாப்பை மட்டும் ஃப்ரண்ட்ல போடுறது அட்வைசபிள். ஸோ அதே மாதிரி ஸ்டாஃப் சேலரி இருக்கு, இது எல்லாமே ஓவர் ஹெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டிபெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்க ஓன் பேக்கரா இருந்தா உங்களோட சேலரி ஓவர் ஹெட்ஸ் வில் பி யுவர் ப்ராஃபிட். ஒரே ஒரு பேக்கர், ஹோம் பேக்கர் நான் மட்டும் தான், யாருமே இல்லை அப்படின்னா தட் 15-20% வாட் எவர் இட் இஸ் அதை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கோங்க. தட் இஸ் யுவர் ப்ராஃபிட். பேக்கிங் மெட்டீரியல், கிளீனிங் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். திஸ் ஆல்சோ அகெயின் இஸ் அ சாம்பிள், இட் வில் வேரி. இதுக்குள்ள நான் ஃபிட் இன் ஆகல, இது எனக்கு தப்பா போகுது அப்படின்னீங்கன்னா ஒன்னு மேபி யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், பட் சம்டைம்ஸ் யூ மே ஆல்சோ ஹேவ் சம் மிஸ்டேக்ஸ். பட் இன் ஜெனரல் மோர் ஆர் லெஸ் இந்த ஃபிளக்சுவேஷன் பெர்சன்டேஜ் ஷுட் ஃபிட் இன் சம்வேர் லைக் திஸ். அந்த மாதிரி இருக்கலாம். திடீர்னு நீங்க யூஸ் பண்றது எல்லாமே நான் வந்து எலக்ட்ரிக்கல் டெக்கை வந்து தான் வச்சிருக்கேன், எனக்கு 12 கிலோவாட்ஸ் அப்படின்னீங்கன்னா அங்க கேஸ் எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியா இருக்கும், கேஸ் கம்மியா இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி. இந்த ரா மெட்டீரியல் காஸ்டிங் ஆர் ஃபுட் காஸ்டிங் இந்த 30 to 45% இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ உங்களோட ரெசிபி காஸ்டிங் பண்ணாலும் அதை கம்பைன் பண்ணா உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து மந்த்லி ஓவர் ஹெட்ஸ்ல வராது. நீங்க என்னதான் ரெசிபி காஸ்டிங் பண்ணாலும் இந்தியன் காஸ்டிங் சேர்த்து பண்ணுங்க. ரெசிபி காஸ்டிங் பண்ற ஸ்டேஜுக்கு போனாலும் நெவர் மிஸ் டூயிங் த இந்தியன் காஸ்டிங். பிகாஸ் இந்தியன் காஸ்டிங்கை நீங்க டைரக்டா P&Lக்கு கொண்டு போகலாம், மந்த்லி கால்குலேஷனுக்கு கொண்டு போகலாம். ரெசிபி காஸ்டிங் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஃபார் யர் ரெஃபரன்ஸ் ஒன்லி. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்கு, நான் வந்து 3 ப்ராடக்ட் தான் பண்றேன், ஸோ அதனால என்ன பண்ணும், ரெசிபி பேஸ் பண்ணி என்னோட ஸ்டோர் கீப்பர் வந்து ப்ராடக்டை கொடுத்துருவாரு, மாஸ்டர் வந்து அதை எடுத்து ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணுவாருன்னா தட் இஸ் குட். பட் இன் பிளேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருக்கீங்க, நான் வந்து பிகர் பிராண்ட்ஸ் மாதிரி ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் தான் பண்றாங்க, அந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட் எடுத்து கொடுத்துருவாங்க, ப்ரொடக்ஷன் அன்னைக்கு முடிஞ்சு. அது மாதிரி நீங்க இங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி டஃப். மேபி செலக்டிவான சில ப்ராடக்ட்டுக்கு பண்ணலாம், அதாவது டாப் மூவிங் ஒரு வால்யூமெட்ரிக் சேல்ஸ் நடக்கிற ப்ராடக்ட் பண்ணலாம். ஆனா A to Z எல்லா ப்ராடக்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த
கொசுர் மாதிரி தே வில் டேக் மிக்சர் ஆஃப் ஆல் இன்கிரீடியன்ட். ஏன்னா ஒரே இன்கிரீடியன்ட் வேற வேற ரெசிபிக்குள்ள போகும். ஸோ அவ்வளோத்துக்கும் நீங்க பிரிச்சு ஸ்டோர் கீப்பர் கேனாட் கிவ் பேக்கெட்டா உங்களுக்கு இந்தாங்க குடிங்க, இது பஃபுக்கு வச்சுக்கோங்க, இந்தாங்க இது பிரெட்டுக்கு வச்சுக்கோங்க, இது ஒரு 4 இது கொடுக்கலாம். ஒரு 200 இன்கிரீடியன்ட்டுக்கு அவர் ஸ்டோர் கீப்பர் கொடுத்தாருன்னா ஸ்டோர் கீப்பர் வேலையை விட்டு போயிடுவாரு. அவர் அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டார். அந்த மாதிரிலாம் ஆளை பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பெஸ்ட் வந்து இண்டென்ட் காஸ்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் யூ கோ அபவுட் அதர் ஃபுட் காஸ்டிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டார்கெட் பட்ஜெட் வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, அதில் நம்ம எங்க இருக்கோன்ற இந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க ஃபிட் ஆவீங்க. அதே மாதிரி எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு ரஃபா ஒரு மிட் கிளாஸ் பேக்கரியில நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் கன்சியூம் ஆகுதோ ரஃப்லி 3 times நீங்க பிரைஸ் வச்சா we can sustain to an extent where இந்த மாதிரியான ஒரு பிராக்கெட்ல ஒரு டீசென்டான ரெண்ட், ஒரு ஆப்டிமமான ஸ்டாஃபிங், ஒரு ரைட்டான ஒரு இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றோம், ஒரு பேக்கிங், கிளீனிங், ஆல் திஸ் திங்ஸ் இது எல்லாமே இருக்குதுன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு 3 times ரஃப்லி ஒரு 33% நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன் சில ப்ராடக்ட்டுக்கு. சில நேரத்துல வந்து இது வந்து ரஃபா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும், சில இடத்துல நம்ம எடுக்கணும். சில நேரத்துல வந்து கம்மியா ப்ராஃபிட் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நம்ம ஷெல்ஃப்ல இருக்க தான் வேணும். ஸோ அதை நீங்க கொடுத்து தான் ஆகணும். சில நேரத்துல ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கிற ப்ராடக்ட்டும் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ தட் த பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓவராலா உங்க பேக்கரியில அந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா தென் யூஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் தட் அபவுட். ஐ திங்க் வி ஹேவ் டு கோ டு த லாஸ்ட் ஸ்லைட் ஐ பிலீவ். எஸ், I hope I'm on the right time track in the vati. We can go for the questionnaire session. Yes, Ms. Ramul, we can just. So it's. Yeah, hello. Yeah, there are some questions already in the chat box. First, we'll take the questions. Sure. Yeah. In costing wastage percent, how much we can allocate? In costing wastage percentage, how much we can allocate? Okay. Yes. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் இது வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க, என்ன வால்யூம்ல பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேஸ்டேஜ் வேற வேற மாதிரி இருக்கும். சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு பஃப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க டோ அடிக்கிறீங்க, டோவை லேமினேட் பண்றாங்க. அவங்க லேமினேட் பண்ணி ஷீட் பண்ணி உள்ள ஃபில்லிங்க வச்சுறாங்க, க்ளோஸ் பண்றாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வேணா அது கார்னர்ல ஒரு சின்னதா ஒரு 50 கிராம் வேணா ஒரு மாவு வந்து வேஸ்ட் ஆகும். தட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் நில் வேஸ்டேஜ் அந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா. இதே வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் டூயிங் ஃபுல்லி ஃபினிஷ்டு கேத்தோ, ஒரு பேஸ்ட்ரி பண்றீங்க, நம்மளால பேஸ்ட்ரியால ட்ரிம் பண்ணி குப்பையில தான் போடுவான். அதை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அதுல நம்ம எவ்வளவு கம்மி பண்றோன்றது இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன ப்ராடக்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப நீங்க அந்த ஓவரால் இப்ப நான் வந்து எல்லாமே பண்றேன், ஒரு பேக்கரி வச்சிருக்கேன், ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வேஸ்டேஜ் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக்கரியோட அந்த கன்ஃபெக்ஷனரி ஏரியால கொஞ்சம் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் கொஞ்சம் அந்த இன்கிரிடியன்ட் அந்த மாதிரி இருக்கும், சாக்லேட்ஸ் யூஸ் பண்ற அந்த ஸ்குவாஷ் அண்ட் திஸ் அண்ட் தட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். ஸோ அந்த வேஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து வி ஹவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். கொஞ்சம் நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வைஸ் நீங்க சொன்னாலோ இல்லாட்டி உங்களோட ப்ராடக்ட் என்னன்றதை கொஞ்சம் கிளியரா பார்த்தா மட்டும்தான் வேஸ்டேஜ் பெர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. எதுல நான் ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ்ல இருக்கணும்னா பிளண்டா நான் சொல்லிட முடியாது. யூ ஹவ் டு கால்குலேட் யுவர் ஓவர் ஹெட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜே உங்களுக்கு வரும். ஸோ தட்ஸ் தட். Thank you, Bala. The next question is minimum how much percentage is best in the how much percentage of the food cost is best in this industry? ஓகே, அதான் நான் இப்ப முன்னாடி ஸ்லைட்ல சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து somehow we should try to keep it. அதுல சேல்ஸ் வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்க ஒரு ஆவரேஜான தமிழ்நாடு பேக்கரின்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்பாட்ல வச்சிருக்கீங்க, பேக்கரி நல்லா போயிட்டு இருக்கு, உங்களோட கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரிஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஃபுட் காஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியா வந்தா நல்லது. ஏன்னா ஆப்வியஸ்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்ப நீங்க வச்சிருக்க அந்த ஸ்பாட்ல என்னோட பேஸ்ட்ரி சரியா போல, என்னோட கேக் நல்லா போல, மத்த பேக்கரி குட்ஸ் தான் நல்லா போகுது, லைக் சே குக்கீஸ் நல்லா போகுது, பஃப் நல்லா போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அந்த நேரத்துல இட்ஸ் அ வால்யூம் கேம். நீங்க வந்து அது வந்து ஒரு பிக் வால்யூம்ல நீங்க சேல் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க வந்து நல்லாவே சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் பெட்டர். பட் இன் அன் ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35%
நீங்க போலாம். மேக்ஸிமம் 40 போனீங்கன்னா நல்லா இருக்கும். 45 இஸ் ப்ராபப்ளி த மேக்ஸ் லிமிட் நினைக்கிறேன். அதுக்கு மேல நீங்க எல்லாம் போனீங்கன்னா ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். Yeah. Thank you. இன்னொரு question from Victory. I think the question is not clear, but அவங்க கேட்டிருக்க கான்செப்ட் என்னவா இருக்கும்னா, இந்த டோட்டல் மந்த்லி இந்த டார்கெட் பட்ஜெட் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, இஸ் தட் வித்அவுட் ஜிஎஸ்டி ஆர் வித் ஜிஎஸ்டி? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரியில ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜிஎஸ்டி இருக்கும். நீங்க அது வந்து பிஓஎஸ்ல நீங்க வந்து ஃபைல் பண்ணும் போதே அது 0%, 5%, 12%, வாட் எவர் இட் இஸ், 18%, நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்க சிஸ்டம்ல வந்து சேல்ஸ் அப்படின்னு காமிக்கும் போது ஜிஎஸ்டி தனியா காமிச்சிடும். உங்களோட மெனு காஸ்ட், நீங்க செல்லிங் காஸ்ட், இப்ப லெட்ஸ் சே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து செல்லிங் காஸ்ட்டை 2 விதமா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டியை இன்க்ளூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜிஎஸ்டி இல்லாம ஃபிக்ஸ் பண்ணலாம். மோர் ஆர் லெஸ் எல்லாருமே வந்து ஜிஎஸ்டியை இன்க்ளூட் பண்ணி தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஆனா பிஓஎஸ்ல உங்களுக்கு வந்து சேல்ஸ் மாடியூல்ல உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியை பிரிச்சு ஒரு சேல்ஸ் வேல்யூ வந்து காமிக்கும். அதை மட்டும் தான் நம்ம வந்து சேல்ஸ் வேல்யூவா நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணீங்க, அதுல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா ஈவன் இன்கிரிடியன்ட்ல கூட நீங்க வந்து ஜிஎஸ்டிக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் மிக்ஸ் மேட்ச் அண்ட் டேக் இட் அக்ராஸ். That can also be done, but initially உங்களுக்கு it is okay to consider your initial consumption with the GST in the raw material, because it is அதை நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதெல்லாம் இருக்கும். அது ரெண்டாவது சில பேருக்குலாம் ரிட்டர்ன்ஸே வராதுன்றவாங்க. ஸோ ஆஸ் சச் எடுத்துக்கோங்க. ஐ மீன் இந்த ஜிஆர்என்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஃபார் யுவர் இன்கிரிடியன்ட் காஸ்டிங். Thank you. And the next question is how to calculate manpower cost for the products, I guess. I think அது ஒரு தனி செஷன் எடுத்துலாம் நினைக்கிறேன். That is something nice. ஏன்னா அது ஒரு பிகர் சப்ஜெக்ட். இது வந்து ஃபுட் காஸ்டிங்கை பத்தி, மேன் பவர் காஸ்டிங்கை பத்தி தாராளமா நம்ம பேசலாம். ஏன்னா அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை கண்டிப்பா நம்ம அதை பத்தி நம்ம ஒரு டீடைலா ஒரு செஷன் எடுப்போம். Thank you. The next question is how to differentiate the costing between my retail products and the wholesale products. I sell breads in retail in my store and supply to some other business in wholesale too. Okay. Yeah. No, what in the question இவர் வந்து is making breads and he's giving it as B2B பண்றாரு. B2B பண்றாரு and sometimes he's doing for B2C also. He's having a retail store also. Okay, cool. அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட B2B பிசினஸ்ல வால்யூம் இருக்குன்னும் போது உங்களோட ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களோட ரீட்டைல் ஸ்டோர்ல நீங்க அதே ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜை நீங்க வந்து ஜாஸ்தி பண்ண முடியாது. இதுல 2 விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து யூஆர் ஹேவிங் எ பேக்கரி யூனிட், ஒரே டீம் தான் வந்து உங்களுக்கு 2 ப்ராடக்ட்டுமே பண்றாங்க. ஒரே டீம் தான் இஸ் டூயிங் போத் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் த சேம் ப்ராடக்ட் இஸ் தேர் இன் ரீட்டைல் ஸ்டோர் அண்ட் இந்த ஸ்டோர்னு இருக்கும்போது உங்களால ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு உங்களோட ப்ராடக்டோட பிரைஸ் வேற மாதிரி கொடுத்துட்டு இருப்பீங்க, ரீட்டைலுக்கு உங்களோட ப்ராடக்டோட பிரைஸ் வேற மாதிரி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ பெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு you can bifurcate your product that is going into retail outlet, bifurcate the product volume and the product sale that is going into B2B. இப்படி ரெண்டா bifurcate பண்ணிட்டு ரெண்டுக்கும் தனித்தனியா நீங்க வந்து ஒன்னு காஸ்டிங் பார்த்தா நல்லா இருக்கும். if possible நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிபி காஸ்டிங் நீங்க போட்டுட்டு மெயினா வந்து நீங்க ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெசிபி காஸ்டிங் போடுங்க. உங்களோட ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு இஃப் யூ ஆர் கிவிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு நீங்க இண்டியன் காஸ்டிங் போடுங்க. தட் வில் பி மோர் ஃபீஸிபிள் டு ஸ்டார்ட் வித். தட் இஸ் த பெட்டர் வே டு டூ. இது இன்னும் கொஞ்சம் டீடைலா அவர்கிட்ட பேசினாதான் இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரின்ற இன்னொரு கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். திஸ் இஸ் ஐ திங்க் குட் டு. ஓகே கூல். I think he's listening. Yeah. Thank you, Bala. And any more questions, please? உங்ககிட்ட என்ன क्वेश्चन இருந்தாலும் chat boxல கேளுங்க, அப்படி இல்லனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களே கூட கேட்கலாம் உங்க क्वेश्चंस. That also we can do. Any more questions? Okay, so if no questions is there, so we do have more 10 minutes. We share some common things, Bala. So whatever other than this, what we can do to develop the bakery food costing or something like that, which is related to the topic. ஓகே ஃபைன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் நிறைய பேரோ இல்லாட்டி ஓவர் இஸ் இன் த இண்டஸ்ட்ரி கான்ஸ்டன்டா ரா மெட்டீரியலோட
ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்ல கண்ணை வச்சுட்டே இருக்கணும் நம்ம. ஸோ வி ஹவ் டு கீப் அன் ஐ. நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க, வாட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்றத நீங்க கான்ஸ்டன்டா நீங்க கவர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற வேற வெண்டார் கிட்ட நீங்க வந்து ப்ராடக்டோட பிரைசிங்க நீங்க வாங்கிக்கிட்டே இருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் வில் பி ஃபிளக்சுவேட்டிங், தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் ஸ்டில் யூ ஹவ் டு பி கான்ஸ்டன்ட்லி இன் த மார்க்கெட்னு சொல்ல வர. நீங்க எங்க வேணா இருங்க, பிஸியா இருங்க, இஃப் யூ ஆர் ரன்னிங் த ஷோ you have to be constantly on the grid la irukanum, so that you are well aware of the raw material that you are receiving. enna reason ku appdi pathina sela nerathula sela vendor therinjo theriyamalayo they might give you a hiked price, so that will affect your business. adhaadu procurement cost affect pannum. So when you are running the show, unga side la irukka accountant yo illa unga family la yaradhu orthariyo illa unga team la irukka yaradhu orthariyo market price govern illa neengale definitely market price நீங்க கவர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தட் பிளேஸ் வெரி வெரி வைட்டல் ரோல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா whenever you start a project or ஒரு இனிஷியலா வந்து ஒரு 6 month ஆகுது, 1 year ஆகுதுன்னும் போது you will normally buy the product from wherever it is available in the market. இனிஷியலா பாத்தீங்கன்னா டே பை டே சம்டைம் பாத்தீங்கன்னா ஒரு பல்கா ஒரு 10 ப்ராடக்ட்டை நீங்க வந்து ஒருத்தர் இருந்து வாங்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு 20 ப்ராடக்ட்டை இன்னொருத்தர் இருந்து வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கிளஸ்டர்டா நீங்க வந்து ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணிட்டே இருப்பீங்க. as days goes by, is the best way வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா you have to bifurcate the products. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை எங்கெங்க யார்கிட்ட வாங்கினா விலை கம்மியா இருக்கணும்ன்றது அந்த டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா as a bakery owners, please open up. இன்னொரு பேக்கரி ஓனர் கூட ஃப்ரீயா பேசுங்க, பழகுங்க, அவங்களோட உங்களோட பிசினஸ் கண்டென்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க அதே இதுல அதே பக்கத்து கடையில இருக்கிறவங்க நீங்க ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் through TiE you can connect with some other city. அந்த சிட்டில என்ன நடக்குது, நம்ம சிட்டில என்ன நடக்குது, you can exchange ideas and things like that. That is very very important. Even procurement வரும்போது நீங்க வால்யூமா வாங்குறீங்கன்னா வேற சிட்டில இருந்து கூட you can procure the raw material. Probably that delivery that vendor is delivering உங்க சிட்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. You may never know. So it's better to tie up with and stay connected in this grid of bakery owners. I know there is a lot of associations and things like that. நார்மலா சில பேக்கரி ஓனர்ஸ் ஓபன் பண்ண மாட்டாங்க, they don't talk much, but some people definitely they do. So அதனால if you are open minded, you also gain, others also gain. உங்க business நீங்க டெவலப் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So keep a constant eye on the raw ingredients. அதாவது மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கு, நம்ம என்ன பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம், that is very very important. Next, anything else to talk to or any questions that you wish to ask for? Yeah, please share your questions. If any questions is there, you can please share, or else நீங்க hand raise பண்ணா உங்க question நீங்களே கூட கேட்கலாம். Okay, cool. Yeah, I think அதாவது எங்க ஈடி ஒன்னு சொல்வாங்க, there is no questions, ஒன்னு எல்லாமே புரிஞ்சிருக்கணும் இல்ல ஒண்ணுமே புரியாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. I think எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புறோம் நாங்க. அப்படி புரியலன்னா you can please ask the questions. ஏன்னா அதுக்காக தான் இந்த செஷனோட மோட்டோவே வந்து உங்க எல்லாரும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான். If no questions is there, அதே மாதிரி we should never feel shy. இப்ப யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, there is always a learning that will happen in this industry. The learning should never stop. So அதனால ஈவன் இந்த குரூப் நீங்க கொஸ்டின் கேட்கலாம், அதை கூட நான் ஆன்சர் பண்ணலாம். whatever, இல்ல டைரக்டா அவங்க மிஸ்ஸஸ் அமுல் ஆர் மிஸ்டர் கபில் அவங்களுக்கு நீங்க கொஸ்டினை பாஸ் பண்ணலாம், அவங்க டைரக்டா என்ன கேட்கணும், whatever it is. But keep your constantly gaining knowledge is very very important in this industry. Yeah, always business is a learning process tha, as you said. Okay Bala, yeah, to sustain a success in generation, what to do? Okay, fantastic. Okay, to sustain a success in generation, what to do? That's a fantastic question by Mr. Naresh. I think to an extent he is already doing it நினைக்கிறேன், definitely. So basically பாத்தீங்கன்னா we need to keep up with the trend. That is very very important. Any big brands, not just in industry, we have to keep up in the trend. அதாவது மார்க்கெட்ல என்ன நடந்துருக்கு, you need to keep a constant travel. அட்லீஸ்ட் இப்ப தமிழ்நாடு லெவல்ல இருக்கோம், இல்ல நம்ம எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் லெவல்லையாவது மார்க்கெட்டுக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, என்ன மாதிரியான மக்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, we should constantly evolve. நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குப்பா, எனக்கு மாசம் இவ்வளவு காசு வருது, அதுல இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும், என் பையன்ட்டு அந்த பிசினஸை கொடுத்துட்டு போயிடுறேன், இல்லாட்டி என் பொண்ணுட்டு அந்த பிசினஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. So that is not it. Sometime அந்த மாதிரியான நினைச்சவங்க எல்லாம் வந்து suddenly they have failed
at some point of time. ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன பிஸ்னஸ், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அண்ட் ஃபைன் கண்டென்ட்ஸ் வந்திருக்குன்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் வில் நெவர் ஸ்டாப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா we can get ideas from universally, எந்தெந்த இடத்துல இருந்தோ புதுசா ஒரு ப்ராடக்ட் நம்ம உள்ள கொண்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ப்ராடக்ட், மக்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கணும் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு 3 லேயர்ல ஒரு கேக்கு, நடுவில் ஒரு க்ரீம். இதே நீங்க வந்து வேற கண்ட்ரி வேற இடத்துல போய் பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரி வில் பி இன் எனி டிஃப்ரெண்ட் ஷேப். உள்ள என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரியான பேஸ்ட்ரிஸ் எல்லாம் எவ்வளவோ இருக்கு. அதுல நேமை வச்சு கெஸ் பண்ணுவாங்க. சாப்பிடும் போது உள்ள இருக்க லேயர்ஸ் வச்சு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து அப்பீல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மேங்கோ பேஸ்ட்ரினா அங்க எல்லோ கலர்ல இருக்கணும்னு நினைப்பாங்க, அதுல மேங்கோ மேல கிரீம் இருக்கணும்னு நினைப்பாங்க, அது ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ என்ன நீங்க மக்களுக்கு சொல்றீங்களோ அதை வந்து கிளியரா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எந்த மார்க்கெட்டுக்கு நீங்க கேட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க்கெட்டுக்கு உண்டான ப்ராடக்ட்டை தான் நீங்க கேட்டர் பண்ணணும். வென் யூ ஆர் இன் வெரி வெரி பிரைம் ஸ்பாட், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் வேற செஷன்ஸ்ல, வெரி பிரைம் ஸ்பாட், ரொம்ப ஹாட் ஸ்பாட், ஒரு மெட்ரோ சிட்டில ஒரு சீரியஸான ஒரு நீஷ் இடத்துல போயிட்டு நம்ம வி கேனாட் கிவ் அ வெரி கமர்ஷியலான ஒரு பேக்கரி ப்ராடக்ட் அந்த இடத்துல நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஹார்ட் கோர் ஒரு பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் வேர் த டிரான்சிட் கிரௌட்ஸ் வில் பி ஹை, ஒரு லேமன் கிரௌட், ஒரு பாட்டம்ல ஒரு டாப் 10 கிரௌட் ப்ரொஃபைல் எடுத்துட்டு ஒரு 10 to 5 வர அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் இருக்க இடத்துல போயிட்டு ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு பேக்கரியை போட்டீங்கன்னா உள்ள வரதுக்கே யோசிப்பாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் பிரைசிங்ல இருந்து ப்ராடக்ட் வரைக்குமே இட் டிபெண்ட்ஸ். So we have to act where we are. So அதே மாதிரி constant learning is important. That keeps the generation going in bakery. அதே மாதிரி bakery industry is evergreen industry. It will always flourish. There is no அந்த சேல்ஸ் கர்வ் வந்து throughout the world பாத்தீங்கன்னா கீழே போனதா சரித்திரமே இல்லை. ஸோ அதனால நம்ம மிஸ்டேக் நடந்தா அது நம்ம சைடு தான் இருக்கணும். So we should be on constantly on the trend. That is very important. That's what I would like to say. A very precise answer. Thank you. And then the next question is how to calculate RM cost average and what is FIFO or LOFO? Even எனக்கு தெரியல. அது வந்து FIFO LIFO அப்படின்வாங்க. LOFO கிடையாது, LIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து அது ஸ்டோர் மாடியூல். அதையும் நான் செப்பரேட்டா ஸ்டோர் மாடியூல் வரும்போது அதை நான் எடுக்கிறேன். அது வந்து இந்த ஆர்எம்சி காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு வேணா ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை சொல்றேன் நான். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் எக் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் மைதா வாங்கிட்டே இருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் காஸ்ட்ல வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு 45 rupees வாங்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு மார்க்கெட் பிரைஸ் ஹைக் ஆகுது, 50 rupees மாறுது. ஸோ உங்க ஸ்டோர் ரூம்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த 45 rupees மைதாவெல்லாம் நீங்க காலி பண்ணணும். தென் கம்ஸ் தி 50 rupees மைதா வரும். தட் இஸ் ஒன் வே டு கோ அபவுட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மைதாவோட காஸ்ட் உங்க சிஸ்டம்ல வந்து 45 rupees அப்டேட் பண்ணணும். காஸ்ட் மாறும்போது அந்த ஜிஆர்என் வரும்போது 50 rupees அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் when it is connected to the RMC cost, that is the way to go about. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். உங்களோட இண்டென்ட் காஸ்டிங்கை நீங்க எடுத்தாதான் உங்க ஆவரேஜ் பார்க்க முடியும். உங்களோட என்டையர் மந்தோட இண்டென்ட் டெய்லி காஸ்ட் எடுங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் காஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஓவராலா ஒரு வேல்யூ வரும். லெட்ஸ் சே ஒரு 6 lakh rupees நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இல்ல 7 lakh rupees நான் சொன்ன மாதிரி தான் அந்த வேல்யூ வருது இல்லையா? அதுதான் வந்து உங்களோட ஃபுல் மந்தோட ரா மெட்டீரியல் காஸ்ட். அதை நீங்க வந்து சேல்ஸ்ல this divided by sales into 100 is your average RMC cost or raw material cost. Then comes thank you. There's a question. How much % of profit we may expect and fixed selling prices normally for overall products? Okay, fixed selling price normally for overall products. Okay, fine. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜ், இதுதான் என்னோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தீர்க்கமா முடிவு பண்ணி கண்ணை மூடிட்டு A to Z என்கிட்ட 200 ப்ராடக்ட் இருக்கு, நான் என்னோட ஆர்எம்சி காஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெசிபிக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ எல்லாத்துக்கும் கண்ணை மூட்டை நான் 25% ப்ராஃபிட் வச்சிடறேன்ப்பா அப்படின்னு நீங்க என்னைக்குமே சொல்லக்கூடாது, செய்யவும் கூடாது. தட் இஸ் வேர் யூ நீட் டு ஸ்டடி த மார்க்கெட். நீங்க இருக்கிற ஊர்ல பப்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு தான் விற்குது, நீங்க உங்களோட 25% ப்ராஃபிட் வந்து அந்த இடத்துல வந்து 15 ரூபாயா வச்சாதான் உங்களுக்கு 25% ப்ராஃபிட் வருது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ராங். சம்டைம்ஸ் வி நீட் டு பிளே பை த புக்ஸ். 10 ரூபா வைக்கிறோமா, நம்ம குவாலிட்டி ஸ்டாண்ட் நல்லா இருக்கா, மேபி 12 ரூபா கன்சிடர் பண்ணலாம், இல்ல 11 ரூபா கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். அதே நேரத்துல சில ப்ராடக்ட் லெட்ஸ் சே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து ஹோல் பர்த்டே கேக்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதுலலாம் ஆப்வியஸ்லி வி நீட் டு கீப் அ பிகர் ப்ராஃபிட்.
ஸோ சில நேரத்துல விட்டு கொடுக்கணும், சில நேரத்துல இழுத்து பிடிக்கணும். ஆவரேஜா பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸை பேஸ் பண்ணணும். நீங்க வந்து உங்களோட எல்லா ப்ராடக்டையும் செக்டார் வைஸா நீங்க வந்து சேல்ஸ்ல வந்து பாருங்க. கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு செக்டார் கொண்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுங்க. எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி கேட்டகரி வைஸ் இந்த கேட்டகரிக்கு எனக்கு வந்து ஒரு 30% ப்ராஃபிட் இருந்தா நல்லா இருக்கும், இந்த கேட்டகரிக்கு ஒரு 20% இருந்தா நல்லா இருக்கும், இந்த கேட்டகரிஸ்க்கு மேபி நான் 40% கூட நான் ப்ராஃபிட் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் த பெஸ்ட் வே டு கோ அபவுட். அதே மாதிரி ஊரு டு ஊரு வேறுபடும், இடத்துக்கு இடம் வேறுபடும். ஒரே ஊர்லயே வேற வேற டிஃப்ரெண்ட் பேக்கரிஸ்க்கு அந்த பிரைஸ் ஃபிக்ஸிங் கொஞ்சம் வேறுபடும். தேங்க்யூ சித்தார்த். Thank you. And the next question is how to find good chefs in bakery. That's a very challenging thing. Okay, good chefs in bakery. Very simple. There is a saying, for peanuts we only get monkeys அப்படின்னு சொல்லுவாங்க. That is அந்த ஃபார்முலாவை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா there is something called market salary அப்படின்னு ஒண்ணு இருக்குது. So never go below the market salary. ஒரு செஃப், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கரியில ட்ரே சுரண்ட வேலையில இருந்து நான் பார்த்திருக்கேன். நான் தென் ஐ பிகம் வேற ரோல் நான் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு இடத்துல நான் ஓனர் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட், நானே ஓனராகவும் இருந்திருக்கேன். ஸோ அதனால ஒரு ஓனர் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்றதை நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஃபார் அ பேக்கர். அவனுக்கு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் நல்லா இருந்தாலே ஒரு நல்ல ஷெஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ரொம்ப மீகரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கொடுத்தோம்னா வி ஒன்லி கெட் மீகரான ஒரு ஷெஃப் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ஷெஃபோட கேலிபர், அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெஃப் வருவாங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஷெஃப், குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குற ஷெஃப், ஒரு குவாலிட்டியான மெஷினரி இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. தட் வில் பி தேர் நேச்சர். அதே மாதிரி சேம் வே அவங்களுக்கு வந்து 2-3 அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரெகக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கீங்க, நீங்க வரீங்க போறீங்க, அவங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்றது தப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைரார்கி ஹஸ் டு பி தேர். நீங்க வந்து ஒரு சீனியர் ஷெஃப் கிட்ட மட்டும்தான் ஆஸ் அ ஓனர் உள்ள போய் பேசுற மாதிரி இருக்கும். நீங்க போய் லாஸ்ட் லைன் ஆஃப் ஒர்க்கர்கிட்ட நீங்க பேசக்கூடாது. Because the chef will be upset. And the chain, நீங்க எது சொல்லணும்னு நினைச்சாலும் tell it to the chef or the senior person in the production area. Don't go and talk to the last guy. நீங்க அப்புறம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டிராமா மாதிரி தான், மிஸ் இந்த பையன் அடிச்சிட்டான், இந்த பையன் அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் they will come to the owner. That will not be the case. நீங்க இருக்கீங்க இல்ல பேக்கரி ஓடணும். ஸோ ஸ்டாஃப் ரெகக்னிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டாஃபுக்கு ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு நீங்க கொடுக்கணும். இல்ல பேக்கரி டீமே பப்ஸ் எல்லாம் பண்றாங்க வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு குக் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு டீம், நார்த் இந்தியன்ஸ்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி they will have their own type of gravy and rice and things. South Indians அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபுட் இருக்கும். நல்ல ஃபுட்டு கொடுங்க, தங்குற இடம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சேலரி கரெக்ட் டயத்துல கொடுக்குறீங்க, நல்ல யூனிஃபார்ம் கொடுக்குறீங்க, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு, நீங்க அவங்கள ரெகக்னைஸ் பண்றீங்க. இந்த 5 டாபிக்ஸை நீங்க கரெக்டா கவர் பண்ணீங்கன்னா எந்த ஷெஃபுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாம் பண்ற பேக்கரி, ஐ எம் சீயிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்கரி இன் தமிழ்நாடு. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்னு ஷெஃப் அங்க அப்படியே இருக்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து நல்ல இந்த கேட்டகரியிலலாம் இஃப் யூ ஆர் வெரி குட், நல்ல ஷெஃப் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துருவாங்க. உங்ககிட்ட அந்த எப்படி வந்தாலும் உங்ககிட்ட மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க தேடி கிடைக்கிறது வந்து இனிஷியலா எடுத்தோடனே யூ ஷுட் டை அப் வித் சம்படி ஒரு 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 லெட்ஸ் சே யூர் ஆர்கனைசிங் யுவர் டீம், யூ ஷுட் ட்ரை டு கனெக்ட் வித் சம்படி தான், வேற வழியே இல்லை. பாயிண்ட் பிளாங்கா நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு கான்டாக்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல just like that உங்களுக்கு ஒரு ஷெஃப் வந்து உள்ள நீங்க ஈஸியா கொண்டு வந்துட முடியாது. sometime you need to speak to other people, probably other bakery owners or other people, so that you get into the grid first. That is very important. First நீங்க you get into the grid, then you can get a better team or better chef and things like that. Thank you. And we take the last question, few more minutes. How to manipulate employees' potential in terms of training and development? Okay, how to manipulate employees' potential in terms of training and development. Okay, fine. இந்த இதுக்கு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அவங்களை எவ்வளவு மோட்டிவேட்டடா வைக்கிறீங்களோ அப்ப அதுலதான் அவங்க வந்து ட்ரைனிங் செல்லுக்குள்ளேயே வருவாங்க. நீங்க அவங்களுக்கு நீங்க பண்றது எல்லாமே தப்பா பண்ணிட்டு ட்ரைனிங்ல நீ எனக்கு ப்ராடக்டை ஒழுங்கா கொடு, ஒழுங்கா வேலை பாருன்ற கதையை நம்ம அவங்க கிட்ட பேசவே முடியாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நல்ல என்விரான்மெண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்கரி நீங்க பண்ணும்போது எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு கிளீனிங்க்கு நல்ல டீம் இல்லைன்னா கிளீனா இருக்காது. பேக்கரி கிளீனா இல்லைன்னா அவங்களால கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்கள திரும்ப பிடிச்சி நம்ம போயிட்டு பேக்கரி கிளீனா வைன்னு நம்ம அவங்கள யார்ட்டையுமே சொல்ல முடியாது. டு அன் எக்ஸ்டென்ட் த குக்ஸ் ஆர் த பேக்கர்ஸ் லிட்டரலி ஊஸ் இன் டு த ப்ராடக்ட் மேக்கிங் வில் ஒன்லி மேக் த ப்ராடக்ட். அதே மாதிரி அவங்களோட டேபிள்ஸை கிளீன் பண்ணுவாங்க, மிஷினரிஸை பேசிக்கா கிளீன் பண்ணுவாங்க.
பட் ஆல் த டைம் எல்லா பேக்கரிலையும் ஃப்ளோரை நீ தான் கிளீன் பண்ணணும், பாட்டை நீ தான் கிளீன் பண்ணணும், எல்லாத்தையுமே நீ தான் கிளீன் பண்ணணும், கிளீனிங்லாம் தனியாக ஆள் வைக்க மாட்டேன்னா நம்ம சொல்லக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளென்லினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெகக்னிஷன், நல்ல யூனிஃபார்ம் கொடுங்க, நல்ல சாப்பாடை கொடுங்க, என்விரான்மெண்ட் நல்ல தங்குறதுக்கு நல்ல என்விரான்மெண்ட் கொடுங்க, டைம் டு டைம் சேலரி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேக்கரிஸ்ல 26th of every monthல இருந்து 25th of every month வரையும் நீங்க சேலரி டேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. so that you can give the salary, calculated salary on 5th of every month. சில பேக்கரியில பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சேலரி கொடுக்குறாங்க. நாட் எவ்ரி ஹோம் இஸ் சேம். he has his own expenses and things like that. don't delay the salary. கரெக்ட் டயத்துக்கு சேலரி கொடுங்க. தேவைப்படுச்சுன்னா இன்சென்டிவ் கொடுங்க. நல்லா ஒர்க் பண்றாங்களா அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் கொடுங்க. so that is called the recognition. that is what I meant by recognition. அதே மாதிரி once in a while then you have staff meeting. அவங்களோட ட்ரபிள்ஸ் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. உங்க சைடு நீங்க இது எல்லாமே கிளியரா வச்சுட்டீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க என்ன வேணா எதிர்பார்க்கலாம். ஈவன் சேலரி கூட நீங்க டிமாண்ட் பண்ணலாம். நீங்க நல்ல இந்த ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ்ல நீங்க கிளியரா இருந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கமிங் டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ரெடியூஸ்டு சேலரியில கூட ஒர்க் பண்றதுக்கு குக்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் வில் பி ரெடி டெஃபினெட்லி. அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ப்பா, நல்ல சேலரி கொடுப்பாருப்பா, கரெக்டா எதுக்கு சேலரி கொடுத்துருவாருப்பா, நல்ல சாப்பாடு, இருக்கிற இடம் நல்லா இருக்குது, அதனால எனக்கு கவலையே இல்லப்பா, சேலரி ஒரு 5000 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க போய் சேர்றதுக்கு ரெடி அப்படின்வாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது தட் வில் கரெக்டா போய் சேரும் அவங்க. தட் இஸ் வென் வி ஷுட் ஸ்டார்ட் த ட்ரைனிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹைஜீன் ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்க போறோமா, இல்ல ப்ராடக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்க போறோமா, இன்னொரு சீனியர் ஷெஃப் உள்ள கொண்டாந்துட்டு ப்ராடக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஹைஜீன் ரிலேட்டடான ஒரு நதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து ஆளை கூட்டு வந்து உள்ள வந்து ஹைஜீன் ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வீடியோஸ் நீங்க எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல இருந்து வீடியோ போட்டு காமிக்கலாம். அண்ட் கீப் தம் என்டர்டைன்ட் அக்கேஷனலி. அதே மாதிரி வேலைன்னு எல்லா டைமும் இல்லாம மேபி மந்த்லி ஒன்ஸ் ஒரு சின்னதா அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், இல்ல பேக்கரி உள்ளே ஒரு கெட் டுகெதர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதா ஒரு புஃபே செட்டப் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது எம்ப்ளாயோட அட்டென்ஷன் நம்ம சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்க சொல்றது எல்லாமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நேரத்துல நீங்க ட்ரைனிங்க்குன்னு ஒரு தனியா போகவே வேண்டாம். ஒரு வார்த்தை நீங்க சொன்னாலே அவங்க கேட்க ஆரம்பிச்சுவாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். That's Thank you, Bala. There are a lot of questions coming to me and to the chat box also. Shall we take one last question, please, if you don't mind? Yeah, please, no yes, problem. Please. And which method are correct on FIFO and LIFO or average cost of RM? For which method are correct, FIFO, LIFO, or average? Okay, fine. That is super cool. Okay, I think she's a the person is a perfect storekeeper or somebody pertaining to a bakery unit. Yeah, Rajakumari, can you please introduce yourself? That is nice. Okay, anyway, we'll answer the questions. That's sure, yes. So basically பாத்தீங்கன்னா average எடுக்கலாம். That is if you are taking an average, that is fine. ஆனா என்னன்னா average எடுக்கும் போது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த average வந்து உங்களோட first in and அதாவது இப்ப let's say for example ஒரு 10 kg of maida is already in the store with 45 rupees, and the second 10 kg of maida is coming into the store, that is 50 rupees. அப்படின்னா உள்ள இருக்கிற இன்ஸ்டாக்கும் வெளியில இருந்து புதுசா வர புது ஸ்டாக்கும் ஒரே மாதிரி இருந்தா நீங்க ஆவரேஜ் எடுக்கும்போது பிரச்சனையே இல்லை. எவ்ரிதிங் will get dissolved, no problem. பட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக் ஜாஸ்தியாவோ செகண்ட் இருக்கிற ஸ்டாக் ஜாஸ்தியாவோ இருந்ததுன்னா நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கிறது போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சுகர் வந்து நீங்க 40 rupeesக்கு வாங்குறீங்க. ஒரு 100 bags of sugar 40 rupeesக்கு வாங்குறீங்க. So 100 kg of sugar இருக்கு, 40 rupees, that is about 4000 rupees இருக்கு. Another sugar batch வாங்குறீங்க, that is say for example 200 rupees வாங்குறீங்க. So அப்படியே 200 kg வாங்குறீங்க, அதோட பிரைஸ் வந்து 60 rupees இருக்கு. So இந்த இடத்துல நீங்க ஆவரேஜ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா the curve will more elevated towards the ஜாஸ்தி number of bags or the content எது இருக்கோ அதோட காஸ்ட் டுவர்ட்ஸ் அதுக்கு தான் இன்க்ளைன் ஆகும். எதர் அது கம்மி ஆகலாம் இல்ல ஜாஸ்தி ஆகும். So it is better to follow first in first out இருக்கிறது பெட்டர். உங்களோட லைவ் ஸ்டாக் உங்களுக்கு 50% அதே வால்யூம் தான் உள்ள வருதுன்னும் போது மட்டும் தான் நீங்க ஆவரேஜ் போவீங்க. So first in and first out is the best way to take on the costing. அது definitely average food costing on a larger module bigger scale நான் advise பண்ண மாட்டேன். It is quite complicated. Thank you, Rajakumari, for the and thank you so much for coming in, Bala, and we have lot of inputs from you. Thank you.